Hello everyone, welcome back to physics wala module solution. இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற டாபிக் வைஸ் கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 30th. The dimension formula of latent heat. ஸோ latent heat ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிக்கிறப்ப தான் பார்ப்போம். நான் இப்போ ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன், எனர்ஜின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஹீட்னு கூட வச்சுக்கோமே இந்த இடத்துல. நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேனோ அது வந்து எவ்வளோ மாஸ் இருக்கு இன்டூ லேட்டன் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லேட்டன் ஹீட்டோட டைமென்ஷன் கேட்குறாங்க. ஸோ லேட்டன் ஹீட்டை நீங்கள் வந்து ஹீட் பர் மாஸ்ன்னு எழுதலாமா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் யூனிட் மாஸ் அப்படிங்கிறத டெஃபினேஷன். ஓகேவா? எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஹீட் என்னது எனர்ஜி. அப்போ எம் L square T power minus 2 கரெக்டா இல்லையா? இதான் டைமென்ஷன் பை மாஸ். மாஸும் மாஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்க கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா L square T power minus 2. எல்லா ஆப்ஷன்ல M இருக்கிறதுனால இங்க என்ன போட்டுக்கலாம்? M power 0. ஸோ M power 0 L square T power minus 2. இதான் என்னது? லேட்டன் ஹீட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியலன்னா கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபார்முலா எல்லாமே படிப்போம். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றது வந்து நீங்க 12th முடிக்கிறப்ப ஃபார்முலா எல்லாம் கரெக்டா தெரியும்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸா தான் இருக்கும். தேங்க்யூ.